सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा तदुच्यते येयं श्रुति स्मृति इतिहास पुराणेषु नामरूपम् अव्याकृतम् अविद्या माया प्रकृतिः अग्रहणम् अव्यक्तं तमः कारणम् लयः शक्तिः महाशक्तिः निद्रा अक्षरम् आकाशम् इति च तत्र तत्र बहुधा क्रियते இதெல்லாம் அவித்யஸ்ய எத்தனை நாமாபாகிய चैतन्यस्य स्वतः अवस्थित लक्षण ब्रह्मस्वरूपतावभासं प्रतिबद्ध जीवत्व आपादिता अविद्या कर्म पूर्व प्रज्ञा संस्कार चित्रवृत्तिः सुषुप्ते प्रकाशाच्छादन विक्षेप संस्कार मात्र रूप स्थितिः अनादिरविद्या तस्याः परमेश्वराधिष्ठितत्वलब्ध परिणाम विशेषः विज्ञान क्रिया शक्तिद्वयाश्रयः कर्तृत्व भोक्तृत्वैकाधारः कूटस्थ चैतन्य संवलन संजात ज्योतिः स्वयं प्रकाशमानः अपरोक्षः अहंकारः यत्संभेदात् कूटस्थ चैतन्यः अनिदमंसः आत्मधातुरपि नित्यैव भोक्तेः प्रसिद्धिम् उपगतः. அதாவது அகம் அப்படின்னு சொல்றது அது வெறும் சைத்தன்யம் இல்லை, அதுல ஒரு உபாதி கலந்திருக்கு அப்படிங்கிறது சொன்னார். வேற வழியே இல்லை சொல்லித்தான் அப்படின்னா என்ன உபாதி அங்க கலந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லணும். அதுல அகம்னு சொல்றது அதுல கலந்திருக்கக்கூடிய உபாதி எது? பதில் என்னன்னு கேட்டா அந்தக்கரணம். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு அப்ப அதனுடைய காரணத்தை இதுதான் இதுக்கு காரணம் வைக்க காரணம். அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் இதுலெல்லாம் இந்த அவித்யை பற்றி, இந்த அவித்யை மூலாவித்யை, இந்த அவித்யை பற்றி கேட்டிருக்கு. இந்த அவித்யைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. அதாவது எல்லா இடத்துலையும் அவித்யன்னு தான் சொல்லிருக்குன்னு அர்த்தம் இல்லை. சில இடத்துல அவித்யான்னு இருக்கு, அவ்யாகிரம் இருக்கு, மாயான்னு இருக்கு, பிரகிருத்தின்னு இருக்கு, அக்ரஹணம் அவ்யக்தம் தமஹா காரணம் லயஹா சக்தி மகாசக்தி நித்ரா அக்ஷரம் ஆகாசம் இந்த மாதிரி பல பேர்கள்ல இந்த அவித்யானது சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு மாலை அவித்யன்னு சொல்ற பாவரூப அவித்யை, இந்த அவித்யுடைய காரணம் என்ன அப்படின்னு கேள்வி. இது எதுக்காக ஒத்துக்கணும்? இதனால வரக்கூடிய இது செய்யக்கூடிய வேலை என்ன? அது என்னன்னா, இப்ப தத்துவத்தை அப்படிங்கிற வாக்கியம் எந்த அர்த்தத்தை போதிக்கிறதோ அந்த அர்த்தம் நமக்கு தானா தெரிய வேண்டிய அர்த்தம். ஏன்னா சொப்பிரகாசம் சைத்தன்யம் சொப்பிரகாசமாக இருக்கும்போது, பிரம்மம் சொப்பிரகாசம் தான் சொப்பிரகாசமா இருக்கும்போது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் தேவைப்படக்கூடாது. நியாயமா அது தானே செய்யணும் அப்படின்னா. ஆனால் அதை மறைச்சு வச்சிருக்கிறதுல அப்படி இப்ப சொன்னேன், இது தானா தெரிய வேண்டிய. அதனாலதான் மோட்ச காலத்துல ஆபரமாசம் அப்படிங்கிறது தெரியுமா, பிரம்மஸ்வரூபம் ஆனந்தம் தெரியுமானா தானா தெரியாது, இன்னொருனால தெரியாது. அதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவைப்படாது. ஏன்னா பிரமேயமாக இருக்கக்கூடிய பதார்த்தம் இருக்கு, திருஷ்யம்னு சொல்றோம்னு, அந்த திருஷ்யம்தான் தான் தெரியறதுக்கு ஒரு பிரமாணத்தை அபேட்சிக்கும். சொப்பிரகாசமான வஸ்து தான் தெரியறதுக்கு இன்னொரு பிரமாணத்தை அபேட்சிக்காது. அப்படி அபேட்சித்தா அது சொப்பிரகாசமே இல்லை இல்லையா? அப்ப இதை நியாயமா தெரிஞ்சுக்கலாம். ஆனா தெரியாம மறைச்சிருக்கு ஒரு பிரமாணத்தை சேர்க்கிறது, அதுதான் அது முடிகிறது. சைத்தன்யத்திய ஸ்வதேவ அவஸ்தித லட்சணம். இதனுடைய லட்சணம் சைத்தன்யம்ங்கிறது ஒண்ணுதான். ஜீவ சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் வாஸ்தவத்துல ரெண்டு கிடையாது.
அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அது வந்து உண்மையான சொல். ஆனால் இதான் தொகையேவ அவஸ்துக்கு லட்சணம். இதோட புதுசா பிரம்மஸ்வரூபத்தை உண்டாக்கி கொடுக்க போறது இல்லை ஞானமானது. அப்படித்தான் இருக்கிற வஸ்துவை காண்பிக்க போறது. தொகையேவ அவஸ்துக்கு லட்சணம் பிரம்மஸ்வரூபதாவபாசம் பிரதிபலிக்க அதுக்கு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறோம். ஆக பிரம்மஸ்வரூபம் தெரியல என்னுவான். நான் அப்படி தெரியல, எனக்கு தெரியலன்னு சொன்னா அப்ப அடுத்தது என்ன ஆச்சு? வேற மாதிரியா தெரியாது. அதுதான் ஜீவத்துவ ஆபாதிக்கா. எல்லாருக்குமே அப்படிதான். உண்மையான வஸ்து முதல்ல தெரியாம போகும், அப்புறம் தப்பா தெரியும். ஆரம்பத்திலே தப்பா தெரியுது. முதல்ல தெரியலங்கிறது மூலம், அப்புறம் தவறாக தெரிகிறது அப்படிங்கிறது அடுத்த. அதுதான் விசேஷம். இந்த வஸ்து இது மாத்திரம் பண்றதுல இன்னொரு காரணமும் அதுக்கு வேலை இருக்கு. இதுக்கு இந்த பாவரூபமான அவித்யா அவித்யா கர்ம பூர்வ பிரஜனா சம்ஸ்கார சித்திர புத்தி. அவித்யாங்கிறது நமக்கு இந்த இடத்துல அத்தியாசம் இருக்கு. இவன் பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பூர்வ பிரஜா இவனுடைய அனுபவத்தினால வரக்கூடிய சம்ஸ்காரங்கள். இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு ஆதாரம் தேவைப்படாது. ஆத்மாவில இருக்காது. ஆத்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாததுனால அப்ப இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த அவித்தையில தான் இருக்கு. இந்த அவித்தையானது எப்படி சித்திரம் வரையறதுக்கு ஆதாரமாக யுக்தி வேண்டிருக்கோ அந்த மாதிரி இந்த கல்பிதமான அத்தியாசம் கர்மா பூர்வ பிரஜா இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கிறதுக்கு ஒரு சித்திர புத்தி. இது ஒரு சித்திரம் மாதிரி கல்பிக்கப்பட்டது. இதுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுறது. அந்த ஆதாரம் தான் இந்த அவித்யை மாயுத அவித்தின்னு சொல்றோம். இதுலதான் லயமாகும் போது எல்லாம் இருக்கு, சம்சார ரூபமா இருந்துருக்காங்க. அது இன்னொரு வேலை அது பண்றது பார்ப்போம். சுகுப்து பிரகாசாதனா. சுகுப்தியில அத்தியாசங்கள்லாம் நின்று போனதுக்கு அப்புறம் தானே அந்த பிரம்மஸ்வரூபம் என்ன பாதிக்கணுமோ இல்லையோ பாதிக்கணும். ஆனா அதுக்கு கூட இருக்கிறதுனால ஆவரணமாற்றம் அப்ப அனுபவிக்கப்படும். இது சுகுப்தியிலேருந்து மற்ற விஷயத்தை வந்தாச்சுன்னா ஆவரணம் விக்ஷேபம்ங்கிறது ரெண்டு அனுபவிக்கப்படுறது. சுகுப்தியில ஆவரண மாற்றம் பண்ணிருக்கு, அப்போ விக்ஷேபம் இல்லை. சுகுப்தே பிரகாச ஆச்சாதனா இது ஒண்ணு பண்றது. விக்ஷேப சம்ஸ்கார மாத்திர ரூபத்துக்கு விக்ஷேபம் அப்ப ஸ்தூலமா இல்லை, விக்ஷேபம் சம்ஸ்கார ரூபமாக இருந்தது. ஆக சம்ஸ்காரம் தான் இருக்கு, தெரியறது இல்லைன்னு அப்புறமா வரும். ஜாகிரதைகளை மறுபடியும் வரும்போது விக்ஷேபம் புனக ஆரம்பிக்கிறது. இப்பேற்பட்ட அனாதிகி அவித்யா இப்படி ஒரு அவித்யங்கிறது ஒண்ணு இருக்கோ இல்லையோ, திருப்பதி புராணாதிகள் எல்லாம் சொல்லப்பட்ட அவித்யை அது அது தானே இதை அகம்னு தெரிகிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அகம்னு அது தெரியுதுன்னு சொன்னா சுகுப்தியில அகம்னு தெரிய வேண்டியிருக்கு. அதுக்குதான் இருக்க. ஆக அதுக்கு சேர்ந்ததுனால சைதன்யம் அகம்னு தெரிகிறதுன்னு சொல்றது தப்பு. சுகுப்தியில தெரியலையே, அதுக்குதான் இருக்க. அதனால என்ன சொன்னா சத்யாக பரமேஸ்வராதிஷ்டிதத்வலப்த பரிணாம விசேஷா. சத்யா பரிணாம விசேஷா. அந்த அவித்தையுடைய ஒரு பரிணாமம் காரியம். அதுல இருந்து வரக்கூடிய ஒரு காரியம், அதுக்கு அந்தஸ்கரணம்னு பேரு. அவித்தை எப்படி அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை உண்டாக்குறது? பரமேஸ்வராதிஷ்டிதத்வலப்த பரிணாம விசேஷா. அது தான அவித்தையில எதுவும் வரது இல்லை. பரமேஸ்வரனுடைய ஒரு பிரேரணையால அந்த அவித்தையிலிருந்து காரியம் உண்டாகும். அதிஷ்டானம் அப்படின்னா தூண்டி விடுறதுன்னு இருக்கும். இப்ப இது வேலை செய்யணும்னு சொன்னா இது தானே வேலை செய்யக்கூடிய சக்தி இல்லை. அப்ப பரமேஸ்வரன் என்ன பண்றாரு? அதுக்கு அந்த சக்தி பண்ணு பண்றாரு. பண்ணினா பரமேஸ்வரன் அதிஷ்டாதா. பரமேஸ்வரனால அதிஷ்டானம் செய்யப்பட்டு பிரேரணை செய்யப்பட்டு தூண்டிவிடப்பட்டு இந்த அவித்தையானது ஒரு காரியத்தை உண்டாக்குறது. அப்ப என்ன பண்ணுது? பரமேஸ்வராதிஷ்டானத்தினால இதுக்கு அந்த சக்தி உண்டு, காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி. அதனால ஒரு பரிணாம விசேஷத்தை உண்டாக்கினது. அந்த பரிணாமங்கிற காரியம் எப்படி இருக்கு? விஜான கிரியா சக்தி துவயா கிரயா. ஞான சக்தி கிரியா சக்தின்னு சொல்றோமோ, ஞானேந்திரன் தர்மேந்திரருக்கு அந்த சக்தி இருக்கு. இந்த ரெண்டு சக்தியும் கொண்டதாக இருக்கு அந்த மனசுங்கிறது. அந்தஸ்கரணம் கர்த்திருவ போக்திருவ ஏகாதாரா. கர்த்திருவமும் போக்திருவமும் ரெண்டுமே அதுல இருக்கு. கர்த்திருவம் அதுல இருக்கு, போக்திருவம் அதுல இல்லைன்னு சாந்தி சொல்லுவாங்க. போக்திருவம் ஆத்மாவில இருக்கு, கர்த்திருவம் அந்தஸ்கரணத்துல இருக்கு. அது கிடையாது. போக்திருவமும் அதுலயே தான்.
அது எப்படி போக்தாவாகும்? அது ஜடமாச்சேன்னு கேட்டா கர்த்தா எப்படி ஆகும்? அதுவும் ஜடமாச்சேன்னு கேட்டா அப்ப என்னாச்சு? சைதன்யத்தோடு அபேதமாக அத்தியஸ்தமானதுனால அது சைதன்யம் வந்த மாதிரி இருக்கு. சைதன்யம் வந்ததுனால அது கர்த்தத்துவத்தை அடையும்னு சொன்னால் போக்கிருத்தத்தையும் அடைஞ்சிடும். அதனால கர்த்தத்துவம் போக்கிருத்தம் இது ரெண்டுமே சைதன்யம் கலந்த அந்தஸ்கரணத்துல தான் இருக்கு. அதை நீங்க எப்படி வேணா சொல்லலாம். சைதன்யத்தோட அபேதாதிகாரம் வந்த அந்தஸ்கரணம்னாவது சொல்லலாம், அந்தஸ்கரணத்தோட அபேதாதிகாரம் வந்து சைதன்யம்னாவது சொல்லலாம். விசேஷத்தை மாற்றி போடுறதுல எப்படி வேணாலும் போடணும். வேதம் தெரியலையும் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. ஆக சைதன்யாசின்னமான தேகம் அந்தஸ்கரணம், அந்தஸ்கரணாசின்னமான சீதம் சொல்லுவாங்க. இது நமக்கு லோகத்துல பழக்கத்துல இருக்கு. எந்த திருஷ்டாந்தம் காண்பிக்கலாம்னா நம்ம ஸ்தூல தேகம் இருக்கு பாருங்க. இந்த ஸ்தூல தேகத்தை நான் சொல்லிக்கிறேன். எதனால சொல்லிக்கிறேன்? ஏன்னா அந்த நான்கிற அந்த சைத்தன்யத்தோடு இது அபேதமா வச்சுருக்கிறதுனால. அப்ப இந்த ஸ்தூல தேகம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நான் பண்ணினதை ஆகிறது. எப்படி ஆகுதுன்னா அதுதானே நான் ஸ்தூல தேகத்தை நான் நினைச்சேன்னா அது பண்ற வேலையெல்லாம் நான் பண்ணின மாதிரி ஆகும். இதுதான் அந்த திருஷ்டாந்தம். ஆக அந்தஸ்கரணத்தை சைதன்யமாக கலந்துட்டாங்கன்னா அப்ப அந்தஸ்கரணம் பண்றது எல்லாமே அங்க போய் சேரும். அந்தஸ்கரணம் பண்ணும்னு சொன்னா அதுவே அனுபவிக்கும். அதுதான் அனுபவிக்கும் ஆத்மா. ஆத்மா அவரை செஞ்சு அனுபவிக்கிற மாதிரி. அதனால கர்த்திருவ போக்திருவ ஏகாதாரான ஆத்மாவில் அது இல்லை. சைதன்ய சம்பலன சஞ்சாத ஜோதி. ஆமா இந்த அந்தஸ்கரணம் இருக்கு. இது எப்படி இவ்வளவு காரியம்லாம் பண்றதுக்கு சக்தி எப்படி இருந்தது? அது என்ன பிரகாசமா இருந்துட்டு எல்லா வேலையும் செய்யறது, தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு எல்லாம் பண்றது அப்படின்னு கேட்டால் அந்த ஜோதிஷி சைதன்யம் அதுக்கு வந்துதான். எப்படி வந்தது? ஊதஸ்த சைதன்ய சம்பலனா. சம்பலனா அத்தியாசம். ஊதஸ்த சைதன்யத்துல அபேதாத்தியாசம் வந்த காரணத்தினாலே இதுவே ஒரு ஜோதிஷாக ஆயிடுதான். பிரகாசமா சேதனமா இந்த அகம்பதார்த்தம் ஸ்வயம் பிரகாசமான கூட்டஸ்த சைதன்ய சம்பரணத்தினாலே பிரகாசிக்கப்படுறது. இதை இன்னும் பிரித்து சொல்ல போனோம்னா சாட்சி வைத்தியம் அகங்காரம். நான்கிறது எப்படி தெரிகிறது? சாட்சியால தெரிகிறது. ஸ்வயப்பிரகாசம் சொல்ல மாட்டோம். ஆனா அபேதத்தை அத்தியாசம் பண்ணும்போது சைதன்யம் எப்படி தானாக தெரிகிறதோ இதுவும் தானாகவே தெரியுது. எப்படி தானாகவே தெரியுது? அதுதான் நாம சைதன்யமா ஆக்கிட்டோமே, அதனால தானா தெரியுது. இப்ப அந்த விதத்துல ஸ்வயம் பிரகாசமான அபரோக்ஷா அகங்காரமா. இதுதான் அந்த அவித்தையுடைய பரிணாம விசேஷம். இது கலந்தத்தினால இந்த அகங்காரத்தை எடுக்கும். இந்த அகங்காரம் சேர்ந்தத்தினாலே கூடஸ்த சைதன்யா அனிதவம்சா ஆத்மதாதுரதி. கூடஸ்த சைதன்யா எந்த மாறுதலும் இல்லாத ஸ்வரூபம். அது எப்பவுமே திருப்தியம் ஆகாது. அனிதமம்சம் இதமம்சம் ஆகாது. இப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம் ஆத்மனா ஸ்வரூபம்னு வச்சுக்கோ. ஆத்மாங்கிற பதார்த்தம் அது நிச்சய போக்தேதி பிரசித்தி உபகதா. இதோட சேர்ந்ததுனாலே அது பொய்யாகவே போக்தான் ஆனது. போக்தாங்கிற பிரசித்தி பெற்றது. அது வாஸ்தவமா போக்தா ஆனது. சம்பந்தத்துல எடுத்தோமே அந்த எத்தான் எடுத்துக்கலாம். எத்தனா அந்த அகங்காரம் கலந்ததுனால இந்த சைதன்யமானது போக்தாவானது அப்படின்னு சொன்னோம்னா அந்த அகங்காரமானது சுழுப்பில காணாம போடுறதுங்கிற சுழுப்பு சமுக்காத விசில பரிணாமாயாம் அவித்யாயாம். சுசுப்தி காலத்துல அவித்தியுடைய பரிணாமங்கள் எல்லாமே ஒன்று விடும். எல்லாம் லயமாயிடுறது. அவித்யா பரிணாமம் ஒன்றும் பாக்கி இருக்கிறது இல்லை. எல்லாத்தையும் தன்னிடத்துல ஒடுக்கிண்டு அவித்தியை சும்மா இருக்கிறது. அப்போ எங்கிருந்து ஒரு அகங்காரம்? அதனாலதான் அகம்னு தெரியுது. சுசுப்தி காலத்துல அவித்து இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது. என்ன காரணம்னா அகம் எது போயிருக்கு. இதுல இருந்து படிச்சனே தெரியுது. அகங்கிறது போகக்கூடியதாகவும் வரக்கூடியதாகவும் இருக்கு. ஆனா ஆத்மா அந்த மாதிரி ஆகாது. இருந்தா இருந்துட்டே இருக்கும். அதனால சுசுப்தியிலையும் மாற்றத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா சுசுப்தியில இல்லாத அகப்பதார்த்தத்தை காட்டிலும் வேறானதாகத்தான் ஒத்துண்டாகணும். அதனால அகங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேற. அதனால ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலும் நான் 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 சொல்லியிருக்கக்கூடிய பதார்த்தத்துல அந்த இன்னொரு பதார்த்தம் கலந்திருக்கு. அது வெறும் ஆத்மா ஆகாது. அது வேற சப்தம் இல்லாததுனால இந்த சப்தத்தை பிரயோகம் பண்றோம் அகங்கிறது. அதனாலதான் லட்சணையா எடுக்கிறாங்க.
உபாதியை விட்டுட்டு லட்சணம் எடுத்துக்கிறதுக்கு அதுதான் காரணம். இதுல என்ன ஆகும்னு கேட்டா, இந்த அகங்கிற சப்தத்தை போடாமல் வேற சப்தத்தால சொல்லிட்டு வந்தோம்னா அதுன்னு ஆயிடும். அது ஏதோ பரவட்டம் தனியா இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும். நான் தான் அப்படின்னு சொன்னா அது என்ன உங்க பிரசக்தி மாதிரி ஒரு பாவம் அதுல ஏற்படும். நான் சொல்ல போகுது அதுக்காக நான் சொல்றோம். அதனாலதான் அந்த சாந்தோக்கியத்துல சைவாதத்தா சௌபரிஷ்டாத்துன்னு ஒண்ணு, அதுக்கு அடுத்தது அகமவாதஸ்தாத் அகமோபரிஷ்டா, அதுக்கு அடுத்தது ஆத்மீவாதஸ்தாத் ஆத்மோபரிஷ்டா. 3 பரியாசம் சொல்ல முடியாது, ஒரே விஷயம், வித்தியாசமே இல்லை. 3 சப்தத்தினால தனித்தனியா சொன்னா அந்த கேட்கிறவனுக்கு புரியிருக்கான். அதுக்காக அந்த மாதிரி சொன்னோம். அதனாலதான் லட்சணம் சொல்லுது. நகைவம் மந்தவியம் ஆஸ்திரித பரிணதி பேதத்தைவ அகங்கார நிர்பாசே அனந்தர்பூதைவ தன்னிமித்தம் இது. இப்படிதான் இருக்கா? அனந்தர்பூதா ஏவ தன்னிமித்தம் இது. அதாவது அதுல சேராமலே அதுக்கு நிமித்தமா இருக்கு. இதான் அனந்தர்பூதா தன்னிமித்தம். அதுல சேராமல் அதுக்குள்ள அந்தர்கதம் ஆகாமலேயே அதற்கு நிமித்தமாகும் அப்படின்னு சொன்னா இது அனந்தர்பூத நிமித்தம். அதுக்குள்ள கலந்து போய் நிமித்தமானால் அப்ப அந்தர்பூத நிமித்தம். அந்தர்பூத நிமித்தம் அனந்தர்பூத நிமித்தம்ங்கிறது இப்படி வச்சிருக்கோம். இப்ப என்ன ஆச்சு, ஆசிரித பரிணதி பேதத்தையா, இந்த அந்த பரிணத்தினா பரிணாமம். இப்ப நம்ம அகங்காரங்கிறது ஒரு அதிர்ச்சியுடைய பரிணாமம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த பரிணாமம் அகங்காரம்னு சொன்னோம் இல்லையா, இந்த அகங்காரமானது அதிர்ச்சியில் ஆசிரிதமாக இருக்கு. காரணத்துலதான் அது இருக்கு. அப்ப காரணத்துல இருக்கக்கூடிய அந்த பரிணாமம் அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரத்துடைய நிர்பாகம் சொல்லும் போது அது பாசிக்கிறதுன்னு அர்த்தம். அகங்காரம் எப்போ பாசிக்கிறதோ அப்போ அந்த அதிர்ச்சியை அதுக்குள்ள சேர வேண்டாம். அதுக்குள்ள அனந்தர்பூதைவ தன்னிமித்தம். இந்த அதிர்ச்சியும் அதோடு சேர்த்து பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதிர்ச்சி அதுல சேராமல் கேவலம் நிமித்தமாக இருந்துட்டு போட்டோம், அந்த அகங்காரம் மாத்திரம் பாதிச்சுட்டேன்னு அப்படின்னு கேட்கலாம். சரி, இப்படி கேட்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க ஒரு லாபம். இப்ப மண்ணு பாதிக்காமலே குடம் பாதிக்க அப்படிங்கறது சொல்லலாமோ? பிரத்யட்சத்துல சொல்ல முடியாது, ஆனா மற்ற இதுல சொல்லலாம். பிரத்யட்சத்துல கூட சில சமயம் பிராந்தனை சொல்லிவிடலாம். அதாவது இந்த மண்ணே தெரியாதவன் இது ஒரு பானை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனா, ஆனா மண்ணுங்கிறது தெரியாம இருக்கலாமும் இல்லையோ, அந்த மாதிரி மனுஷால இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு மண் தெரியல, பானை தெரியுது. கலர் எல்லாம் பூச்சி வைக்கிறது வச்சுக்கோங்களேன், அது மண்ணுன்னு அவனால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கிறது அவர் பானைங்கிறது மாத்திரம் தெரியுது. பானை தெரியுது, மண் தெரியல. அப்ப இந்த தெரியுறதுங்கிற அம்சத்துல மண்ணானது அந்தர்பாவத்தை அடையுது. ஏதோ தனியா இருக்குன்னு வச்சுக்க வேண்டாம். அனந்தர்பூதாங்கிறது சரியா, அதுக்குள்ளதான் இருக்கு. அது எங்க தனியா வச்சு எந்த போகிறது. ஆனா இது தெரியும் போது அதற்குள் தேவை தெரியக்கூடிய அதுல இது சேர்ந்துக்கல, இது ஒடுங்கி இருக்கு. இதுதான் அனந்தர்பூதா. இது நான் என்ன சொல்றேன்னு தொடக்கம். இப்ப அதிர்ச்சியுடைய பரிணாமம் தான் இது. ஆனா தெரியும் போது இது மாத்திரம் தெரியுது, அகங்காரம் மாத்திரம் தெரியுது, அதிர்ச்சி தெரியல. அப்ப அனந்தர்பூதமாச்சு. அப்ப இதே மாதிரி வேலை செய்யும் போது அகங்காரம் கர்த்தாவாக இருக்கும். ஆனா போக்தான்னு போக்திருத்தத்தை அடையும் போது அதை ஒதுங்கி விடும்னு சொல்லிடலாம் இல்லையா? அகங்காரத்தோடு கலந்து இவன் கர்த்தாவாகிறான். ஆனா போக்தாவாகும் போது அந்த அகங்காரம் ஒதுங்கி விடுறது சைதன்யம் மாற்றம் போக்தாவாக ஆகிறது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்பான். நான் கேட்பான், ஆசிரித பரிணதி பேதத்தைவ அகங்கார நிர்பாசே அனந்தர்பூதைவ தன்னிமித்தம் இது நக மந்தவியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ததாபதி அபாகிருத அகங்கிருதி சந்தர்யா போக்திருத்வாதித்தத்விசேஷா கேவலம் இதந்தவைவ அவபாசேத நக ததா சமஸ்தி. என்ன சொல்ற, போக்திருத்துவம் தெரியும் போது அகங்காரம் தெரியாமல் உங்களுக்கு தெரிகிறதோ, அப்படி ஒரு அனுபவம் வருதோ? இல்லவே இல்லை, நான் அனுபவிச்சிருக்கேன்னு தெரிகிறதோ.
நான்கிறது தெரியாமலே அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறது தெரிகிறதோ இந்த மாதிரி அனுபவம் இல்லை. நம் அனுபவம் வரும்போது அகங்கிறது தெரிஞ்சுதான் இருக்கு. அதனால இது வெறும் கர்த்தாவாக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டு போக்கிருத்தம் வரத்தை ஒதுங்கிட்டதுன்னு சொல்லலாம். ஆக ஆத்மா கர்த்தாவாக இருக்கும் போதும் போக்தாவாக இருக்கும் போதும் இந்த அகங்கிறது அதோட சேர்ந்தே இருக்கு. அப்படி இல்லாட்டா அகம் புரிஞ்சு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்ல மாட்டான். இது ஒரு அனுபவம் ஏற்படுறது அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஆயிடும். அதான் இதந்தையைவ தேவ அகந்தையா என்ன அவபாசேத இதந்தையாவ அவபாசேத. இது ஒரு நல்ல சுகம் அப்படின்னு தெரியுமே தவிர நான் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தெரியாது போயிடுச்சு. நகத்தா சுக விஷயத்துல மாத்திரம் சுகதுக்க விஷயத்துல அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடையாது. நான்கிறது இல்லாமல் ஒரு சுகதுக்கம் அனுபவிக்கப்பட்டதாக சத்த பரிணாம விசேஷா அனுபவி சிதாத்மனா புத்தான் நிஷ்கிருஷ்ய வேதாந்தவாதி அந்தఃகரணம் மனஹ புத்தி அகம் பிரதி இதுக விஞ்ஞானசக்தி விசேஷம் ஆக்கிரியம் விவரித்தது பரிஸ்பந்தயாக பிராணஹாரம். இப்ப அந்த அபிஷேக பரிணாம விசேஷம்னு சொன்னாங்க. அவர் இதுவரையில் அந்தःகரணங்கிற பேரை கொடுக்கல. இந்த பரிணாம விசேஷத்தை வேதாந்தவாதிக்கு என்னென்ன சத்தங்கள்னால விவகரிக்கிறார். எப்படி விவகாரம் பண்றான்னு பார்ப்போம். சத்த பரிணாம விசேஷமா அனிதன் சிதாத்மனா புத்தா நிஷ்கிருஷ்ய. இந்த பரிணாம விசேஷம் சைதன்யம் கலந்துதான் தெரியுது. சைதன்யம் கலந்தாலும் இது தெரியவே இல்லை. இப்ப ரெண்டு கலந்து தெரியும் போது கூட புத்தியால இதை ரெண்டையும் பிரித்து வேதாந்தவாதிகள் அதுல ரெண்டு பாகத்தை போட்டுடுறாங்க. இதுதான் சைதன்யம், இது ஜடம் அப்படின்னு ரெண்டா பிரித்து அந்த ஜலபாகம் இருக்கு அதுக்கு அந்தःகரணம்னு பேர் கொடுக்குறார். அந்தःகரணம் மனஹா புத்தி அகம் பிரத்தை. அகம்னு தெரியக்கூடியது அகம் பிரத்தைன்னு சொன்னா நான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான்னு தெரியக்கூடியது, நான்னு தெரியக்கூடிய நான் இல்லாத அப்படி இருக்கு. ஆத்மாவா நான்கிற சப்தம் நான் தனக்கு சொல்லிக்கிறோம். தனக்கு இல்லையா அந்த ஆத்மாவுக்கு நான்கிற சப்தம் லோகப்படுத்திக்கணும். அப்படி இருக்கும்போது வாஸ்தவமா ஆத்மாவாக இல்லாதது ஆனா ஆத்மாவாக தெரியக்கூடியது அப்பேற்பட்டது. இதுதான் அகம் பிரத்தி. இப்படியாக அந்த விஞ்ஞான சக்தி விசேஷமான இருக்கு. அதுல உள்ள ஞான சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை வச்சுட்டு இந்த பதங்கள்னால இந்த பேர்கள் எல்லாம் அதுக்கு கொடுக்குறார். இன்னும் ஒரு கிரியா சக்தி இருக்கு. என்ன சொல்றா, பரிஸ்பந்த சக்தியாக பிராணங்கிறது இந்தியதான். அந்த அந்தःகரணம் தான், அதுவே பிராணம், அதுவே மனம். ஏன அந்தःகரணோபராத நிமித்தம் செய்த அகங்கரத்திற்கும் ஆத்மனா. இப்பேற்பட்ட இந்த அந்தःகரணம் இருக்கோலையோ இது இதோடு சேர்ந்ததுதான். உபராதம்னா சம்பந்தம். இதோடு சேர்ந்ததுனாலதான் அகங்கரத்திற்கும் ஆத்மனா. அகங்கரணம் அப்படிங்கிற ஒரு காரணம் கருத்துவாதிகள் இதனாலதான் ஏற்படும். அது ஏன்னு சொன்னோம்னா முதல்ல நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் தான் அகங்கரம் அப்படின்னு நான்கிறது முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் ஆரம்பத்துல வந்துட்டு அதுல சோகனுக்கு அக்ரே வியாசரது முதல்ல சொல்லும் போது நான் அப்படின்னு அந்த பிரஜாபதி நினைச்சுட்டா அதுக்கப்புறம் தான் எல்லாமே கிடையாது. அதிகமணியோ உபசாரோ லோகிக்குமா. அதிகமணிங்கிறது பரிசுத்தமா இருக்கு, அது சிவப்பா இல்லை. ஆனால் அதுக்கு பக்கத்துல இருக்கிற வஸ்து சிவப்பா உபாதி. அதனால என்ன ஆச்சு, அந்த அதிகமணியும் சிவப்பா தெரியாது, அது போய்தானே நிகழ் உள்ளது. அப்ப அதே மாதிரி அகங்காரத்தோட சேர்ந்து சைத்தன்யம் அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சு. இந்த திருஷ்டாந்தத்துல ஒருத்தன் சண்டை பார்ப்பான். கட்டிக்க மணியில ஒரு நிஷ்டாலோகியம் அப்படின்னு சொல்றது அதை எப்படி ஒத்துக்க முடியும். பக்கத்துல இருக்கிற பூவில் இருக்கு ரூபம், அந்த லௌகிக்கம் இருக்கு, அது இதுல தெரிகிறது. கண்ணாடியில முகம் தெரிகிறது பொய் எப்படி சொல்லலாம். பொய்னு சொன்னா நம்மளாலும் தெரிஞ்சவரெல்லாம் அதை பார்க்க போக மாட்டாலும் இந்த மாதிரி ஒரு வாதம், இதை பொய்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்காக கேட்கறான். தகப்புற கட்டிக்கு யோகிக்கணும் மிச்சாக்கம். இது எப்படி மிச்சம்னு சொல்லுவ, கண்ணாடியில முகம் தெரிகிற மாதிரி தானே இது இல்லையா. கண்ணாடியில முகம் தெரிஞ்சா பொய்யா இல்லையா, அதான் கேட்கிறாரா. பொய்னு சொன்னா பொய்னு தெரிஞ்சு அவன் கண்ணாடியில முகத்தை பார்க்க போக மாட்டானே இல்லையா. எல்லாரும் தானே போறான் தெரிஞ்சுங்க.
அதனால அதை பொய்னு சொல்லக்கூடாது. பொய்னு தெரிஞ்சா அப்புறம் போக மாட்டான். உச்சதே எது அதிக பிரதிஷ்டாபிதாக நாயனரஸ்மயः ஜபாகுசுமம் உபசப்தேயுः ததா விசிஷ்டசன்னிவேசம் ததேவ லோகிதம் ஆகவேயுः நபி ரூபமாத்திரவிஷ்டः சாத்விகப்பிரத்யயः திருஷ்டபூர்வः நாபி ஸ்வாஸ்திரயம் அநாதர்சதே ரூபமாத்திரம் பிரதிபிம்பிதம் உபலப்தபூர்வம். இவர் என்ன சொல்லணும்னா, இது பிரதிபிம்பம் வெறும் பிரதிபிம்பமாக சொல்ல முடியாது. பிரதிபிம்பத்தை ஒரு தனி விதமான அத்தியாசமா இருக்கு. பிரதிபிம்பங்கிறது மிச்சதான். பிரதிபிம்பம் நிகழ்ந்து சொல்ல முடியாது. ஆனால் பிம்ப பிரதிபிம்பவாதத்தை நாம ஐக்கியத்துக்கு உதாரணமா இருக்கோம். அதனால பிரதிபிம்பம் சத்தியம் வார்த்தை. இந்த பஞ்சபாதிகார மதத்துல விவரண மதத்துல விவரணாச்சாரியாருடைய மதத்துல பிரதிபிம்பம் எப்படி சத்தியம்? பிம்பமே தான் அது இருந்தார். நிஜமா கண்ணாடியில கண்ணாடியில நம்ம முகம் தெரியவே இல்லை. கண்ணாடியால தெரியும். கண்ணாடியிலே இல்லை, நம்ம கிட்டதான் முகம் தெரியும். அந்த கண்ணாடியில தெரிகிறதாக சொல்றதுக்கு அது சமம். அந்த அம்சத்துல சமம். ஆனா தெரியக்கூடிய முகம் உண்மையான முகம் தான். அது எப்படின்னு கேட்டா அவன் அந்த பிரச்சனையை செஞ்சுட்டான். இதை திரும்பி இங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலாம். கண்ணாடியில உள்ள பிரச்சனையை சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சதிக்கத்திர வராது. அதனாலதான் நான் பொய்ன்னு சொன்னேன். மிச்சாரகடம் சுத்திரகடம் வந்தா மிச்சாரகடம். கண்ணாடியில முகம் தெரிஞ்சா மிக முகம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது எப்படி இருப்பாங்க. இப்போ கண்ணாடியில நம்மளுடைய நயனரசி போடலாம். இந்த சாதாரண அவருடைய பிரச்சனை என்னன்னா, கண்ணாட பார்க்கறதுக்கு இந்த கண்ணு இந்திரியமா வச்சுட்டா இல்லையா, இந்த இந்திரியம் எதா வச்சுருக்காங்கன்னா இது தேடி கலந்து இந்த வெளியே ஒரு நிமிஷம் போய் அடிக்குமா, அது பிரசாதாரமா அது போய் சேரும். இங்கிருந்து அங்க போய் சேர்ந்து மனசும் அதோட போய் சேர்ந்து அந்த இடத்துல உள்ள வஸ்துவை காண்பிக்கும். விருத்தி ரூபமான தியானத்தை ஏற்படுத்தி காண்பிக்கும். இது வச்சுருக்கா. கண்ணாடியில என்ன ஆகுதுன்னு கேட்டா, கண்ணாடியில நம்ம நயனரசி பட்டு அப்படியே திரும்பிடும். அதுல பட்டு அப்படி திரும்பி இப்படி போய் திரும்பினா திருப்பி நம்ம முகத்துல தானே அடிக்கும். நம்ம முகத்துல அடிக்கிறதுனால இப்ப அந்த நயனரசி எங்க போய் படுறது? நம்ம முகத்திலே படும். கண்ணாடி இல்லாத நம்ம நயனரசி கண்ணிலையும் இந்த நேத்திரத்திலேருந்து கிளம்பின நேத்திர ஜோதிச்சு இருக்கு இந்திரியம். இது நேரம் வெளியில தான் போகும்போது திருப்பி வராது. ஆனா கண்ணாடியில பட்டால் அது திருப்பி அனுப்பி வருது. அதுக்கு விருத்தாந்தம் என்னன்னா, இப்ப சூரிய ரஷ்மி இருக்கும், இதை நம்ம கண்ணாடியில பட வச்சோம்னா என்ன ஆகும்? அதுல பட்டு அப்படி திரும்பி இன்னொரு இடத்துல அடிக்கும். கண்ணாடி அந்த அடிக்கிறது இல்லையா? அப்ப இதை பிரச்சாரமா வைக்கணும். ஏன்னா அங்க போய் இப்படி திரும்பி நம்ம முகத்துல படும்போது நம்ம முகம்தான் தெரியும். இது ஒரு தடவை அங்க போய் அழிச்சு திரும்பினதுனால விபரீதமா காண்பிக்கிறது, ஒரு பிராந்தியை ஏற்படுத்துற. அதாவது இடது வலது மாறும், இடது வலதாவது மாறும், இல்ல மேல கீழாவது மாறும். இந்த ரெண்டுல ஒன்று மாறினா போதும். சில இடத்துல மேலும் கீழுமா மாறி போடும், சில இடத்துல இப்படி மாறும். இப்படியாவது மாறும், இப்படியாவது மாறும். ஏதோ ஒரு இடத்துல திரும்பி வந்து அதோடைய கோணத்தை பொறுத்து இருக்கு. இப்ப என்ன ஆகுது? இப்ப நம்ம பார்க்கிற முகம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. நம்ம கண்ணாடியில ஒழுக்கும் பார்க்கல, நமக்கு கண்ணாடியும் தெரியுது, இப்ப திரும்பி வந்ததால நம்ம முகமும் தெரியுது. இதை ரெண்டும் சேர்த்து விட்டு நம்ம கண்ணாடியில முகம் தெரியுது. பார்க்கற கண்ணாடியில முகம் தெரியல, கண்ணாடியும் தெரியுது. கண்ணாடியில போயிட்டு திரும்பி வந்து நம்ம முகமும் நமக்கு தெரிஞ்சு போயிடுது. நம்ம முகத்தையும் கண்ணாடியும் சேர்த்து விட்டு கண்ணாடியில் முகம் தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடியில முகம் இல்லை பார்க்க. அப்ப இதுதான் இவாளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையில பார்த்தோம்னா அப்ப என்னாச்சு? பிம்பம் தான் பிரதிபிம்பம், பிம்பம் வேறு பிரதிபிம்பம் வேறு. அப்ப ஜீவனை ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்றத திருதா பிரதிபிம்பம் சொல்றது அதேதான் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக பிம்பம் தான் பிரதிபிம்பம். இந்த இடத்துல பிரதிபிம்ப சத்தியத்துவவாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல போகும். இப்ப அதுல போனோம்னா அந்த மாதிரி பதிகளை சொல்ல முடியாது. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. எப்படி எது அதிக பிரதிஷ்டாலிதாக நாயனரஸ்மயா ஜபாகுசுமம் உபசப்தேயுஹு. அந்த கண்ணாடியில அடிச்சு திரும்பி முகத்துல வந்தா மாதிரி உங்களுடைய நயனரஸ்மி அதிகத்துல அடிச்சு அங்கேருந்து ஜபாகுசுமத்துக்கு போய் சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன்.
அப்ப என்ன ஆகும், கண்ணாடியில முகம் தெரிகிற மாதிரி அதிகத்தில் குசுமம் அப்படின்னு தெரியணும். அப்படிதான் தெரியணும். பிரதிபிம்பம் தெரிகிறதா இருந்தா இங்க குசுமமே எனக்கு தெரியல, படுக்க ரசம் அரசமா தெரிகிறதே இது தெரியல. அதிகத்துல அந்த பூ தெரிகிறது பாரு அப்படின்னு சொல்றான். கண்ணாடியில முகம் தெரிகிறதுன்னு சொல்ற மாதிரி அதிகத்துல பூ தெரிகிறதுன்னு சொல்லலாம். அப்படியான்னு சொல்றான். இதே பதிகமே சிவப்பா தெரிகிறதுன்னு தான் சொல்றான். அதுல பூ தெரிகிறதா சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க, கண்ணாடியே முகமா தெரிகிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்ல மாட்டான். கண்ணாடியில் முகம் தெரிகிறது அப்படிதான். அதுக்கு தகுந்த பார்க்கறதுக்கு அதுக்கு புஷ்பம் அப்படின்னு தெரியணும். ரோஹிதஸ்பதிகா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து அதிக பிரதிஷ்டாரிதாக நாகனரத்னா ஜபாகுசுமம் உபகரத்தேயு, அந்த கோயிலுக்கு தேர்ந்து ஜபாகுசுமத்துக்கு அந்த நயனரத்னங்கள் வருமானால் அந்த ஜபாகுசுமத்தை அழகா அது எப்படி இருக்கோ அப்படி தெரிவிச்சு நம்ம முகத்தை தெரிவிக்கிற மாதிரி. அதான் அதே யோகிதம் நம்ம முகம் கண்ணாடியில தெரியுதுன்னு சொல்லுவோம். நம்ம முகம் சிவப்பா இருக்குன்னு சொல்லுவோமா, கண்ணாடி சிவப்பா இருக்குன்னு சொல்லுவோம்? நம்ம முகத்துக்கு. அப்ப இந்த மாதிரி அந்த அந்த போயிட்டு அப்படி திரும்பி வந்து பிரதிபிம்பம் படி அந்த குடும்பத்தை நம்ம கண்ணு கிரகிச்சதுன்னா அதிகம் யோகிதம் சொல்ல மாட்டாங்க. இதுதான் சிவப்பா இருக்கு அப்படிதான் தெரியும், கண்ணாடியில பாக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி அதனால இந்த பிரச்சனையை லோகிதஸ்பதிக்காக கொண்டு வர முடியாது. அது ரூபமாத்திர ஒரு தான் சொன்னான். இது நடக்கிற ஒரு கேள்வி நடந்துன்னா அப்ப அடுத்த கிரந்தத்தை அது ஓட்டம். முன்னாடியில இருந்து அந்த நம்மளுடைய பிரச்சனையானது அடித்து இருந்து நம்மளுடைய முகத்தையே தெரிவிக்கணும். ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்த சதிகத்துல அந்த நயனரசு போல் மோதி திரும்பி வந்து அந்த குசுமம் புஷ்பம் ஜபாக புஷ்பம் அந்த புஷ்பத்துல படும்போது புஷ்பத்தை கிரகிக்காமல் அதுல வந்து ரூபத்தை மாத்திரம் கிரகிச்சு குணத்தை மாத்திரம். அப்ப என்ன ஆகும், இன்னும் ஒரு நல்ல கருத்தாதான் நம்மளுடைய முகத்தை கிரகிக்கும் போது அது எங்க இருக்கிறதாக தெரிகிறது, கண்ணாடியில இருக்கிறதா தான் தெரிகிறது. இப்ப இந்த புஷ்பத்தை கிரகிக்காமல் ரூபத்தை மாத்திரம் கிரகித்தால் அந்த ரூபம் எங்க இருக்கிறதாக தெரியலாம், எது தெரிகிறதோ அதுல இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்ப கண்ண இப்ப பதிகத்துல இருக்கிறதா தான் தெரியும். அதிகத்துல அந்த ரூபம் இருக்குதுன்னா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அதிகம் ரத்தம் அதுதான் சொல்லுவோம். என்ன ஆச்சுன்னா கண்ணாடியில முகத்தை பார்க்கறதுக்கும் லோகிதஸ்பதிகான அதிகத்துல அந்த ரத்த ரூபத்தை பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சின்ன வித்தியாசம். பாக்கி எல்லாம் அதேதான். கண்ணாடியில போய் மோதி வந்தது முகத்தையே கிரகிச்சிருக்கு, அதோடைய ரூபத்தை மாத்திரம் கிரகிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கலர் கண்ணாடியில தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி இல்லை. ஆனால் அதிகத்துல போய் மோதி வந்த நயனரத்னிகள் அந்த ரூபத்தை மாத்திரம் கிரகிக்கிறது, புஷ்பத்தினுடைய அந்த கலரை மாத்திரம் அது கிரகிக்கிறதே தவிர ஏதோ ஒரு காரணத்தால அந்த புஷ்பத்தை கிரகிக்காம விட்டது. அப்படியானால் யோகிதஸ்பதிகானதான் ஏன் அப்படி வரலாம்னு ஒரு கேள்வியை நிலப்பட கலந்துக்கலாம். அதுக்கு பதில் சொல்றார், ரூபமாத்திர பிரத்தையோ திருஷ்டபூர்வம். கண்ணாலதானே தெரியுது. கண்ணால தெரியும் போது திரவியத்தை கிரகிக்காமல் அதுல உள்ள ரூபமாத்திரம் தெரிகிற மாதிரி ஒரு பிரதீதியே கிடையாது. கண்ணால எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த வஸ்து ரூபத்தோடு சேர்ந்து தெரியும். வஸ்து தெரியாமல் ரூபம் மாத்திரம் தெரிகிறது கிடையாது. ரூபத்தை ஆதாரமாக ஏதோ ஒரு திரவியம் தெரிஞ்சுதான் ஆகும். அப்படி இருக்கும்போது இத அந்த ஜபாகுசமம் தெரியாமல் வெறும் அந்த ரூபம் மாத்திரம் தெரிகிறது எப்படி வரும்? அந்த ரூபத்துக்கு ஆதாரமாக ஏதோ ஒரு திரவியம் தெரிஞ்சிருக்குன்னா கண்ணாடியில முகம் தெரிகிற மாதிரியே போயிடுமே தவிர அந்த திரவியம் தான் தெரிகிறதே தவிர அதிகமே ரத்த ரூபமாக இருக்குங்கிற உன்னுடைய இந்த கிரமம் வர இது சித்தம் ஆகாது. நாபி வாஸ்திரம் அநாதர்ஷது ரூபமாத்திரம் பிரதிபிம்பிதம் கொண்டு உபலம் பிரம்மம் சொல்றது. ஆதாரத்தை ஆதார பிரதிபிம்பம் வராமல் ரூபமாத்திரம் எங்கேயாவது பிரதிபிம்பித்து பார்த்தது உண்டா? கலர் மாத்திரம் முகத்துல இருக்கிற கலர் மாத்திரம் கண்ணாடியில தெரிகிறது, ஆனா முகம் தெரியல அப்படின்னு உண்டா? தெரியாது.
கலர் வந்து கண்ணாடியில தெரியணும்னா கலர் எதுல இருக்கோ அந்த வஸ்து சேர்ந்துதான் தெரியுமா. ஆக சுவாசிரியம் அநாகரிக்க சுவாசிரியத்தை இழுத்துக்காமல் அதுல இருக்கக்கூடிய அந்த ரூபமாத்திரம் ஒரு இடத்துல பிரதிபிம்பிக்கிறதுங்கிறது இதுவரை பார்த்ததில்லை. ஆக ரெண்டு சேர்ந்துதான் பிரதிபிம்பிக்கும். அதாவது ரூபம் பிரதிபிம்பிக்கிறதுன்னு சொன்னா அந்த ரூபம் எதுல இருக்கோ அந்த வஸ்துவும் அதோட சேர்ந்து கண்ணாடியை பிரதிபிம்பத்தை அடையும். இப்போ ஒருத்தன் கேள்விதான் இங்க வந்து ஒரு பிரச்சனை பரவ மேல சோதிக்கிறவன் போகுது. நானும் அபிஜாதேவ பத்மராகாரி மனைவி ஜபாசுகுமாரே ரவி பிரபா வித்தியதே தயா வியாப்தத்வாத் கதிகோபி லோகிதைவ அவகாசத்தை பிரதிபிம்பத்தை விட நான் வேற வழி தோன்றுறேன். இது என்னன்னா புத்தப்பிடிச்சு இல்ல ஒரு நல்ல ஜாதி அபிஜாதகான்னு சொன்னா ஒரு நல்ல குவாலிட்டி உள்ளது. அப்பேற்பட்ட பத்மராகங்கள்லாம் இருக்கு. அதுல இருந்து தால் இருக்குமா அதோட அந்த கலர் இருக்கு. அது பக்கத்துல இருக்கிற வஸ்துவிலையும் அது போய் வியாபிக்கும். அப்படி உள்ள இதுதான் அதான் அபிஜாத்திய பத்மராகாதி மணி இவ அந்த பத்மராக போட்டா பக்கத்துல இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற வஸ்து அந்த அந்த இதுல தெரியுமா அந்த வேற கலர்ல தெரியும். அந்த மாதிரி ஜபாகுமத்திலேருந்து ஒரு பிரபை கலந்துறது அதுல இருந்து ஒரு இது கலந்துறது வெளிச்சம். அந்த பிரபையானது இது பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில நாம கலர் காயத்தை வச்சுட்டோம்னா அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சமே அந்த எதிர படுறதோ அதுவும் அந்த கலர்ல காண்பிக்கிறோம் இல்லையா. இப்ப என்ன இது பிரதிபிம்பம் கிடையாது, பிரதிபிம்பம் மாதிரி இல்லை, வித்தியாசப்பட்டு. அந்த மாதிரி ஜபாகுமத்திலேருந்து ஒரு பிரபை கலந்துறது கலந்து அந்த ஸ்படிகத்துல போய் வியாபிச்சு விடுறது. வியாபிச்சு விடுறதுன்னா அப்ப ஸ்படிகம் இப்படி சொல்லலாமே அப்படின்னு நம்ம அபிஜாதஸ்ய இவர் பத்மராஜாதி மணி ஜபாகுமாரேரதி பிரபா வித்தியதே. இதே சொல்லணும்னா ஜபாகுமத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வருதுங்கிறது யாரும் பார்த்ததில்லை. அதுக்காக சொன்னா அதுக்கும் இருக்கு வச்சுக்கோம். தயா வியாப்தத்வா ஸ்படிகோபி லோகிதைவாசதே இது நவ அப்படின்னா இப்ப தசாபிங்கிறது சித்தாந்தம். இந்த நனங்கிறது இந்த அவகாசத்தையோட முடிஞ்சு போச்சு என்னுடைய வாக்கியம். தசாபிங்கிறது சித்தாந்தத்தை இருக்கிறது. தசாபி ஸ்வயம் அலோகிதா நிச்சய லோகிதா இது ஆபத்தேத. சரி நீங்க வச்சுட்டாங்க வச்சு விடுவோம். இருந்தாலும் இந்த ஸ்படிகம் லோகிதம் தான் லோகிதமாக இல்லை, ஸ்வயம் லோகிதமாக இல்லை. லோகிதமாக இல்லாதது லோகிதமாக தெரிகிறது தான் சொல்லியாக வேண்டியிருக்கும். அதுதான் சொல்ல வேண்டியிருக்கும். அது உண்மையில அந்த கலர்ல இல்லை, ஆனா அந்த கலர்ல பார்த்துட்டு அப்ப புஷ்டிதானே இருக்கு. எது உண்மையில எந்த ரூபத்துல இல்லையோ அது அந்த ரூபத்தில் பாதித்தால் அந்த ரூபங்கிறது என்ன கலருங்கிறது உண்மையில பாம்பு இல்லை, ஆனா பாம்புன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சா அந்த பாம்பு இருக்க போய் தானே அப்ப நான் சொல்லதான் வந்தது. ஆக சவப்பா அந்த பதிகமனை தெரியுதுன்னு கேட்டா அந்த அதுல தெரியக்கூடிய அந்த சிவப்பு நிறம் பொய்யானது அப்படின்னு நான் சொன்னேன். இதை நீ ஒன்றும் மாற்ற முடியாது. நீ என்ன பிரச்சனையை மாற்றி மாற்றி என்ன வச்சிருந்தாலும் இது நிச்சயங்கிறத மாற்ற முடியாது. ததாபி ஸ்வயம் அலோகிதா நிச்சயலோகிதா இது ஆபத்தேத பிரபைவ லோகிதா அவபாசத்தே நடிதா இது லோகிதா அவபாசத்தேன்னு இருக்கும். அலோகிதாங்கிறது கரெக்ட். ஏன்னா பிரபாங்கிறது ஸ்ரீலிங்க சப்தம் இல்லையா. இவன் இப்ப என்ன சொல்றான் தெரியுமா, இந்த கலர் அடிச்சது இந்த பிரபையானது அதுல போய் வியாபிச்சு அடிச்சது அதனால கலர் தெரிஞ்சதுன்னு சொன்னோமோ அந்த இடத்துல அந்த லௌகித்யம் வந்து பிரபை சேர்ந்தது. அந்த அந்த பிரபை தான் அந்த கலர்ல தெரியுறதே தவிர அந்த பதிகம் அந்த கலர்ல தெரியுது. அந்த வஸ்து அந்த கலர்ல தெரியல, அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் தான் அந்த கலர்ல தெரியும். அந்த வஸ்துடைய கலர் அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அத பிரபைவ லோகிதா அவபாசத்தே நடிகை. அப்ப என்ன ஆச்சுன்னா வேற ஒரு அர்த்தம் சௌக்கியமுக்கு தருகி ஸ்படிகே பிரகாசேத. அதாவது ஸ்படிகம் வந்து தன்னுடைய கலர் வேற கலர்ல தெரியல, அதுல விழுந்த அந்த வெளிச்சம் தான் வேற கலர்ல தெரியுது அப்படின்னு சொன்னேன். அப்ப ஸ்படிகம் தன் கலர்ல பாதிக்க வேண்டியதானே இல்லையா. அது மேல பட்ட வெளிச்சமானது வேறு கலர்ல பாதிக்கிறது. ஆகத்தான் அந்த ஸ்படிகமானது தன்னுடைய கலர்ல பாதிக்கிறது என்ன பதிவு என்ன. அப்ப அது வெள்ளையா தெரியுதுன்னு
பதிகம் வெள்ளையாமல் இருக்கு, அதனால படுற அந்த வெளிச்சம் வந்து வேற பாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்ல அத பிரபையா அபசாரிதம் தத்து இந்த அசடு இருக்கு. இந்த பிரபையானது அந்த அது மேல விழும்போது பதிகத்தினுடைய உண்மையான கலரை அபசாரிதம் போக்கெடுத்து அப்படின்னு சொல்லலாம். அது அசடு அதாவது தத்தருக்கு நீரூபகா கரந்தாத்மக ஒரு அந்த பதிகத்துல இருக்கிற ரூபத்தெல்லாம் மொத்த போக்குவரத்து இருக்குன்னா ரூபம் இல்லாத அந்த பதிகம் மாத்திரம் எப்படி தெரியும்? தெரிய முடியாது. ரூபி திரவிய சஞ்சோகா அதோட அதுக்கு சொந்தமான ரூபம் போயிருக்கு. ஏன்னா இந்த வெளிச்சத்தினுடைய ரூபம் வந்து பதிகத்தினுடைய ரூபத்தை அங்கே கலப்பு கொடுக்கும். இப்ப பதிகம் நீரூபம் தான், ஆனாலும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ரூபம் இருக்கு இல்லையா, ரூபம் உள்ள ஒரு திரவியத்தோடு சேர்ந்து ரூபம் இல்லாத திரவியம் தெரியும். அது இருக்கிறேன். அதனால பதிகம் தெரிகிறது சொல்லப்படாதோ. வாயோடு இந்த காசையான வாயு கூட எல்லாருமே நினைக்கலாம். ஏன்னா அதுல ஏதாவது ரூபம் உள்ள திரவியங்கள் வந்துட்டே இருக்கு. தெரியுமா? தெரியாது. அதனால பிரதானித்தம் லௌகிக்கம் தத்திர உற்பன்னம். இப்ப எப்படி சொல்லலாமா? அதுல வந்து இது அடுத்த கேள்வி. லௌகிக் அந்த பிரபை என்ன பண்ணுது, அந்த ரூபத்துல ஏற்கனவே பதிகத்துல இருந்த அந்த சுத்தமான ரூபத்தை போட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய ரூபத்தையே அதுல உண்டாக்கிய விட்டுருக்கு. இப்படி சொல்லுவோமே, தன்னுடைய கலரை அந்த பதிகத்திலையும் உண்டாக்கி விட்டுருக்கு. ஓஹோ, அப்படி உண்டாக்கி இருக்குன்னா அந்த பிரபை போனதுக்கு அப்புறம் கூட அந்த ரூபம் அப்படியே இருக்கணுமே. உத்தர காலமுக்கு கதா ரூப பிரபஞ்சா பிரபை போனதுக்கு அப்புறம் அது உண்டாக்கின ரூபம் ஏன் போனோம்? இந்த வெளிச்சம் கட்டத்தினால நம்ம இந்த பதிகம் தேவைப்படுத்து அப்படின்னு சொல்லலாமே. அப்படிங்கிறது பிரதானிக மொத்தம். அந்த சபாகமத்தில ஒரு பிரபை அடிக்கிறது அதுல பிரபையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. யதா பத்மராகாதி பிரபா நிராசிரயாதி உன்முகா உபலப்தது ந ததா ஜபா குசுமாது. அங்க இருக்கிற ஜபா குசுமத்துல இருந்தா வெளிச்சம் வராது. அதுல வெளிச்சம் வருதுன்னா ராத்திரியும் தெரியலாமே. ஏன் அதுலேருந்து வராது. அதேவும் அதிகமனம் உபதானோபராக இவ. அப்ப கட்சியில என்ன ஆச்சு? நான் சொன்னதுதான் அதிகம் சவப்பா தெரிஞ்சது. அதுல தெரியக்கூடிய அந்த சவப்புங்கிற தன்மை என்ன? பொய், உண்மை இல்லை. அது பிரதிபிம்பம் இல்லை, பொய்யா தெரியுது. சர்ப்பமாக ரஜி தெரிஞ்ச மாதிரி அது வேற கலர்ல தெரிஞ்சு போச்சுன்னு ஒரு பொய் தான். அப்ப இந்த மாதிரிதான் சைத்தன்யத்துல அகங்காரம் சேர்ந்ததுனால அந்த கருத்திற்கும் போக்கிற்கும் இத்தியாதிகள் தான் தெரிகிறது. பொய்யாக தெரிகிறது, பிரதிபிம்பம் நினைச்சுவாங்க. ததேவம் அதிகமனம் மனம் உபதானோபராக இவ சிதாத்மன்யது அகங்கார உபராக. அகங்காரத்தோட உபராகம்னா சம்பந்தம் எப்படி சேர்ந்ததுன்னா அதுதான் அத்தியாசம். ததா சம்பின்ன உபயரூபத்வா கிரந்திரிவ பவதி. அதனாலதான் இந்த கிரந்தினா முடிச்சு. அது ரெண்டும் சேர்ந்தாதான் முடிச்சுன்னு சொல்ல முடியும். ரெண்டு பக்கம் சேர்ந்தா முடிச்சு, ரெண்டு சேர்ந்தாதான் முடிச்சு. அப்ப இந்த அகங்காரமும் இதுவும் சைத்தன்யமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால கிரந்திய போல இருக்கிறதுனால இது அகங்காரத்தை ஹிருதய கிரந்தி அப்படின்னு சொல்றது. கிரந்திரிவ பவதி அகங்கார கிரந்தி ஹிருதய கிரந்தி. அதை கிரந்தி